ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் பப்பாயா பொரியல் பண்ணிவிட்டு தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த பப்பாயா வெட்டியிருக்கிறத காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் லேசாக லைட்டாக பழுத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த தேங்காயும் மிளகாயும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் பொரியலுக்கு. அப்புறம் இது வந்து தக்காளி குழம்புக்கு வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி 3 பச்சை மிளகா 4 பூண்டு, இஞ்சி 2ம் சின்ன சின்னமாக வெட்டி வச்சுருந்தேன். வெட்டி வச்சுட்டு 2 அடுப்புலேயே 2 இதுவும் வச்சேன். அது தேங்காய் வந்து நான் திருவலை மிக்சியில் போட்டு அந்த இதில் அடிச்சுட்டு அதில் பச்சை மிளகாய் போட்டு அடித்தேன். அப்புறம் அந்த தக்காளி குழம்புக்கு வெந்தயம் போடணும். கடுகு போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. போட்டு 2 இந்த வெளுத்துள்ளியும் இஞ்சியும் வெளுத்துள்ளியும் சொல்லிட்டேன். இஞ்சியும் பூண்டும் 2ஐயும் சின்ன சின்னமாக அரைச்சி வச்சுருக்கிறது எண்ணெயில் போட்டு வாடினதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் தக்காளி உப்பு எல்லாம் போட்டு வாடி வச்சுட்டேன். இங்கிட்டு பொரியலுக்கும் அதே மாதிரி போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வாட்டிட்டு இந்த பச்சை மிளகா வந்து அதில் அடிச்சிருக்காங்க போட வேண்டாம் அதில். அதுக்கப்புறம் வெங்காயம் வாடினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அதிகமாக வந்து வெந்துடக்கூடாது. தக்காளி வெந்து அழிஞ்சு போகிற மாதிரி பண்ணக்கூடாது. முழுசாக கிடக்கணும், எண்ணெயில் வாடணும். அந்த மாதிரி வாடினதுக்கப்புறம் இந்த பொரியலுக்கு உள்ளது அந்த தேங்காய் எல்லாமே ஒன்றாவே தான் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு மஞ்சப்பொடி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும், அது நல்லா இது பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி அடைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் தக்காளி குழம்புக்கு மஞ்சப்பொடி மிளகா பொடி போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகா பொடி போட்டேன், கொஞ்சம் கலராக இருக்கட்டும்னு. அதெல்லாமே போட்டு இது பண்ணி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். தேங்காய் இதெல்லாம் வாடினதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றணும். தேங்காய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். தக்காளி குழம்பு அப்படி தான் இங்கே வைப்பாங்க கேரளாவில். அந்த தக்காளிக்கு தேங்காயில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா ஜீரகம், ஒரு பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி போட்டு அடித்து இந்த தேங்காய் இதில் ஊற்றி நல்லா இது பண்ணணும். இந்த பக்கம் குழம்பு இது பண்ணி இந்த பகுதி லேசாக அந்த தண்ணி ஊற்றி கரெக்டாக வச்சிடணும். இங்கிட்டு பொரியல் ஆயிடுச்சு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால தான் நான் வீடியோவே போடல. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.